லக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி ரொம்பவே கோவமா போயிட்டு கோபி என்ன நினைச்சிட்டு இருக்கா, கோபி அவ எதுக்காக உன்னை வந்து அவ திட்டுறான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம கோபி வந்து அவளுக்கு ஏதோ ஒரு விஷயமா எதுக்காக திட்டுறன்றதெல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ திட்டுறா, நீ அதை வாங்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா, உனக்கு கொஞ்சம் கூட ரோஷன் வராதா, எதுக்காக அவ எல்லாம் திட்டினாலும் நீ அமைதியா வாயை மூடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இல்லம்மா அப்படி கிடையாது, அவ எனக்காக எவ்வளவோ விஷயம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான், அதனாலதான் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு கோபி, நீ அவளுக்காக விட்டு கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா என்ன நடக்கும்ன்றது உனக்கு தெரியுமா? முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றத புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட வந்து நீ அந்த அளவுக்கு நெருங்கி பழகாம இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமெல்லாம் வந்து பேசுறாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா டென்ஷனும் ஆகுறாங்க. அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவளை எப்படி பேசணுமோ நான் அப்படி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஈஸ்வரி நேரா ஈஸ்வரி ராதிகா கிட்ட போறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, அவன் என்னுடைய பையன், என் கண்ணு முன்னாடி அவனை அப்படியெல்லாம் திட்டுறாங்க, உங்களை தான் என்ன பண்றது திட்ட முடியல, வயசுல பெரியவங்களா போயிட்டு இப்படி ஒரு முட்டாள் புள்ளிய பெற்று ஏன் தலையில கட்டி வச்சுட்டீங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கோவமா வருதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல ராதிகா வந்து ஈஸ்வரியை கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.